இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம், சிரித்த முகமாய் சென்றிடுவோம். நாம் காணும் இந்த உலகம் ஒரு நாள் மறைந்திடும், புதுவானம் பூமி நோக்கி பயணம் செல்லுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். இயேசுவின் அன்பு நெஞ்சங்களே, உங்களை இந்த புதிய வாரத்திலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டின் பொதுக்காலம் 21ஆம் ஞாயிறு இடுக்கமான வாயில் வழியே வருந்தி நுழைய நம்மை அழைக்கின்றது. மனித வாழ்க்கையிலே 2 விதமான பாதைகளை நாம் தேர்ந்தெடுப்போம். ஒரு பக்கம் நல்ல பாதையை தேர்ந்தெடுப்போம், இன்னொரு பக்கம் கடுமையான கரடுமுரடான பாதைகளை தேர்ந்தெடுக்கிறோம். நல்ல பாதையிலே சென்று கொண்டிருப்பவருடைய வாழ்க்கையிலே துன்பமே இருக்காது. எதெல்லாம் மகிழ்ச்சி கொடுக்கிறதோ அதையெல்லாம் செய்து கொண்டே போவார்கள். அவருடைய பாதை எந்த ஒரு தடையும் இல்லாமல் இருக்கும். எனவே விரைந்து செல்லுவார்கள், வேகமாக செல்லுவார்கள். செல்லுகின்ற வேகத்திலே அவர்கள் எப்படி வந்தார்கள், அவருடைய பாதை எப்படி இருந்தது என்று அறியாமலேயே ஒரு இலக்கை அடைவார்கள். ஆனால் அது உண்மையான இலக்கை அவர்கள் அடைய ஒரு தடையாக இருக்கும். பாதியிலேயே நின்று நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம் என்று தெரியாமல் முழித்து கொண்டிருப்பார்கள். கரடு முரடான பாதையிலே செல்லுபவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? துன்பங்கள் இருக்கும், வியாதிகள் இருக்கும், வருத்தங்கள் இருக்கும், கடன் பிரச்சனைகள் இருக்கும், வாழும் சமுதாயத்தினால் பல பிரச்சனைகள் இருக்கும். இன்னும் அவர்களால் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு துன்பங்கள் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கும். இதையெல்லாம் சந்தித்து அவருடைய பாதையிலே, கரடு முரடான பாதையிலே நிதானத்தோடு பொறுமையோடு செல்லுவார்கள். ஆனால் இப்படிப்பட்ட மக்கள் இறுதி இலக்கை அடைந்து விடுவார்கள். இதுதான் நல்ல பாதையில் செல்பவர்களுக்கும் கரடு முரடான பாதையில் செல்பவர்களுக்கும் ஒரு வித்தியாசம். அன்பு நெஞ்சங்களே, இந்த மாறி வரும் உலகத்திலே ஊடகத்தின் மூலமாக, விஞ்ஞானத்தின் மூலமாக பல வளர்ச்சிகளை அடைந்திருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஷார்ட்கட் கலாச்சாரத்தில் நுழைந்து விட்டோம். என்ன ஷார்ட்கட் கலாச்சாரம்? இப்பொழுது நாம் ஒரு பயணம் செய்கிறோம், பேருந்திலோ ரயிலிலோ அல்லது நடந்தோ செல்லுகிறோம். நம்முடைய பாதையிலே எப்படி இருக்க வேண்டும் என்று யோசிக்கிறோம். ரொம்ப ஷார்ட்கட், எந்த வழியில் சீக்கிரமாக போய் சேர முடியும். ரொம்ப நேரம் என்னால் நடக்க முடியாது, ரொம்ப நேரம் என்னால் பஸ்ஸில் உட்கார முடியாது. எப்படி நாம் நடந்து செல்லுகின்ற பொழுதும் பேருந்தில் செல்லுகின்ற பொழுதும் குறுகிய பாதை எங்கு இருக்கிறதோ அந்த பாதையிலே செல்ல நம்முடைய மனம் நாடுகிறது. படிக்கிற படிப்பில் எந்த படிப்போ எந்த கல்லூரியிலே குறுகிய காலத்திலே எனக்கு ஒரு பட்டத்தை கொடுக்கிறார்கள், ஒரு டிகிரி கொடுக்கிறார்களோ அங்கே தான் படிப்போம். நாம் அதிக நேரம் உட்கார்ந்து படிக்க நம்முடைய மனது ஏற்றுக்கொள்வது கிடையாது. எனவே ஷார்ட்கட் படிக்கிற பாடத்தில் கூட அங்காங்கே ஒரு வரி எடுத்து படித்து நாம் தேர்வை எழுதுகிறோம், பாஸ் ஆகிவிடுகிறோம். இப்படி படிக்கிற பொழுது கூட நமது மனம் எதையெல்லாம் குறுகிய காலத்தில் செய்ய முடியுமோ அதை மாத்திரமே செய்ய ஆரம்பிக்கிறோம். ஆன்மீகத்திற்கு வருவோமே. இன்னைக்கு மாறி வருகிற இந்த கலாச்சாரத்தில், வளர்ந்து வருகிற இந்த உலகத்தில் திருப்பலி கூட குறுகிய காலத்தில் எங்கே திருப்பலி நடக்கிறது, எந்த நேரத்தில் குறுகிய திருப்பலி இருக்குமோ அதை பார்த்து மக்கள் இன்னைக்கு செல்லுகிறார்கள். பொதுவாக நகர்ப்புறங்களிலே 5 திருப்பலி 6 திருப்பலி என்று ஞாயிற்றுக்கிழமைகளை வைப்பார்கள். எனவே முதல் 2 திருப்பலி மிக குறுகிய நேரத்தில், அரை மணி நேரம் அல்லது 3/4 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் என்று சொல்லி வைப்பார்கள். ஏனென்றால் அடுத்த திருப்பலி உடனே வைத்தாக வேண்டும். இப்படி ஏறக்குறைய ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பாக மக்கள் இந்த முதல் திருப்பலிக்கு வரமாட்டார்கள். எல்லா மக்களும் 8 மணி அல்லது 9 மணி திருப்பலிக்கு வருவார்கள். அந்த திருப்பலி ரொம்ப ஆடம்பரமாக இருக்கும், பாடல் திருப்பலியாக இருக்கும், எல்லா மக்களும் வருவார்கள் என்று அந்த திருப்பலிக்கு கூட்டம் அதிகமாக இருக்கும். ஆனால் இப்பொழுது உள்ள காலகட்டத்திலே முதல் திருப்பலிக்குத்தான் ஆலயம் முழுவதுமாக நிறைந்திருக்கிறது.
எப்படி இது 8 மணி 9 மணி திருப்பலிக்கு வராமல் மக்கள் இந்த 6 மணி திருப்பலிக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய மக்கள் இடத்துல போய் கேட்பேன். ஏம்மா 8 மணி திருப்பலிக்கு வரலாமே, ரொம்ப ஆடம்பரமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை கேட்டேன் நான். அந்த அம்மா சொல்கிறாங்க, ஃபாதர் என்ன ஃபாதர் பேசுகிறீங்க, 6 மணி திருப்பலி வந்து 1/2 ஹவரில் வச்சுருவீங்க, இல்லை 45 நிமிஷத்தில் வச்சுருவீங்க, முடிச்சுட்டு நாம வேகமாக போயிடுவோம். ஏன்னா இது நீங்கள் முடிச்சு ஆகணும், அடுத்தது வந்து இன்னொரு திருப்பலி இருக்கிறதுனால நீங்கள் ரொம்பமாக இழுக்க மாட்டீங்க ஃபாதர், அதுக்காகத்தான் இதுக்கு வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு கருத்து சொல்கிறாங்க, அந்த 8 மணி திருப்பலியில் ரொம்ப ரொம்ப ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வைக்கிறீங்க, பெரிய பிரசங்கம் வைக்கிறீங்க, இப்படியெல்லாம் பல கருத்துக்கள் இந்த மக்கள் சொல்லுகிறார்கள். பிரசங்கத்தை கூட ஷார்ட்டாக ஒரு 5 நிமிஷம் வச்சா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அருமையாக வச்சிங்க ஃபாதர் அப்படிங்கிறாங்க. அது 5 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் என்ன வளவளவலன்னு பேசிகிட்டே இருக்கிறீங்களே ஃபாதர். இப்படி ஆன்மீகத்தில் கூட குறுகிய காலத்தை நோக்கி பயணம் செய்கிறோம். விவிலியத்தில் கூட பார்க்குறோம், இந்த மகிழ்ச்சியோடு வாழ்ந்தவர்கள், நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நல்ல வழியில் போகணும், வேகமாக போகணும்னு நினச்சவங்க எல்லாம் இடையில அப்படியே ஸ்டக் ஆகிட்டாங்க. அப்புறம் கடவுள்கிட்ட வராங்க, ஆண்டவரே நாங்கள் தெரியாமல் போய்விட்டோம், பாவத்தில் விழுந்து விட்டோம், எங்களை மன்னியும். மீண்டும் தன்னுடைய வாழ்க்கையை துன்பத்தின் நிறைந்த வாழ்க்கையாக ஆரம்பிக்கிறார்கள். ஒரு கரடு முரடான பாதையில் செல்ல ஆரம்பிக்கிறார்கள். இன்னும் பல இடங்களிலே துன்பங்களை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவர்கள் இறுதி இலக்கை அடைகிறார்கள், ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள். உதாரணமாக ஆபிரகாம் தொடக்க புத்தகத்தில் படிப்போம். முதிர்ந்த வயது, அவர் அவ்வளவு துன்பங்களை படுகிறார். கடவுள் கொடுக்கிறாரு எடுக்கிறாரு, கொடுக்கிறாரு எடுக்கிறாரு. இருந்தாலும் அந்த துன்பங்களை எல்லாம் தாங்கி கொண்டு அவர் வாழ்ந்தார், ஆசீர்வாதங்களை பெற்றார். மோயிசன் பேச தெரியாத ஒரு திக்குவாய் அவ்வளவு பெரிய கூட்டத்தை வழி நடத்துகிறார். சாதாரண ஒரு காரியமா எவ்வளவு துன்பங்களை சந்தித்தார், அவமானங்கள், அவரை கேவலமாக திட்டுனாங்க. நாங்கள் அங்கே இருந்தால் மகிழ்ச்சியாக இருந்திருப்போம், ஏன் எங்களை கூட்டிகிட்டு வந்த, வேற்று தெய்வங்களை வணங்குறாங்க, எல்லா துன்பங்களும் தாங்குறாரு. இருந்தாலும் கடவுள் அவரோடு இருப்பதை உணர்ந்து அவர்களை வழி நடத்தினார். துன்பங்களினால் அவர் அந்த மீட்பை இறுதி இலக்கை அடைந்து விடுகிறார். இன்னும் தானியேலுடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1-30 முடிய பகுதியில் ஒரு பகுதி இருக்கிறது. அரசர் நெபுகத்நேசர் தன்னுடைய உருவத்தை செய்து எல்லா மக்களும் அவரை வழிபட வேண்டும் என்று வற்புறுத்தினார். அதில் 3 நபர்கள் அதை மறுத்தார்கள். நாங்கள் யாவே கடவுளைத்தான் வழிபடுவோம். என்ன பண்ணுறார் அந்த அரசர், அந்த 3 பேரை எரிந்து கொண்டிருக்கிற தீச்சிறையில் தள்ளிவிடுகிறார். மறுநாள் இந்த 3 பேரை பார்க்க அந்த அரசர் நெபுகத்நேசர் செல்லுகிறார். ஒரு ஆச்சரியம், அந்த இடத்திலே அந்த 3 நபர்களோடு இன்னொருவரும் இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். இதை பார்க்கிறார், யார் அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது அந்த 3 நபர்களோடு கடவுளும் இருக்கிறார். அப்பொழுதுதான் அந்த அரசர் நெபுகத்நேசர் இவரே உண்மையான கடவுள் என்று சொல்லி அந்த நேரத்தில் வழிபட ஆரம்பிக்கிறார். அந்த 3 நபர்கள் அவ்வளவு துன்பங்கள் பட்டார்கள், வேதனைப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் இறுதி இலக்கை அடைகிறார்கள், மீட்பை பெறுகிறார்கள், ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள். புதிய ஏற்பாட்டில் இயேசுவினுடைய வாழ்க்கை முழுவதுமே அவ்வளவு நல்லது செய்தவர், எல்லா மக்களையும் அன்பு செய்தவர். இருந்தாலும் அவருடைய பாதையிலே அவ்வளவு தடைகள், அவ்வளவு எதிர்ப்புகள். யாரும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை மதிக்கவில்லை, கேவலமாக பேசினார்கள், சிலுவை தண்டனை கொடுக்கிறார்கள், அவமானத்தை கொடுத்தார்கள். இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு கரடு முரடான பாதையினுடைய வெளிச்சம். ஆனால் இயேசு கிறிஸ்துவால் இறுதி இலக்கை அடைய முடிந்தது, மக்களுக்கு மீட்பை கொடுக்க முடிந்தது. இயேசுவினுடைய சீடர்கள், இன்று நாம் பெருமையோடு சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, நான் கத்தோலிக்க திருச்சபையிலே இருக்கிறேன். இந்த திருச்சபை வளருவதற்கு யார் உதவியாக இருந்தது? இயேசுவினுடைய சீடர்கள் தொடக்க காலத்திலே இந்த கத்தோலிக்க திருச்சபை நிறுவுவதற்காக அவர்கள் பட்ட வேதனை இருக்கிறது, அவர்கள் எடுத்த ஒவ்வொரு முயற்சிகள் இருக்கிறது. அவ்வளவு அவமானங்கள், பயங்கள், துன்பங்கள், எதுவுமே இல்லாத சூழ்நிலையிலே திருச்சபை உருவாக்கினார்கள். தூய பவுல் இயேசுவை மறுதலித்தவர், அவருக்காக மீண்டும் பணி செய்ய வந்தவர். அவரை எல்லாருமே கொலை செய்ய திட்டமிடுகிறார்கள், அவமானமாக பேசுகிறார்கள், சிறையிலே தள்ளுகிறார்கள். அப்படி துன்பங்கள் என்றால் ஒவ்வொரு நாளும் அவர் அனுபவித்த துன்பங்களுக்கு அளவே கிடையாது. அப்படி வாழ்க்கையில துன்பங்களை அனுபவித்தவர் இறுதி இலக்கை அடைகிறார், கடவுளுடைய ஆசிரியை பெறுகிறார். மக்கள் அனைவருமே அவரின் மூலமாக இயேசுவை அறிந்து கொள்ளுகிறார்கள். இப்படி விவிலியத்தில் துன்பத்தினால் இறுதி இலக்கை அடைந்தவர்கள், நல் ஆசிரியை பெற்றவர்கள் அநேகர் உண்டு. இவர்கள் எல்லாம் நமக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. நாமும் அப்படிப்பட்ட துன்பங்களை கண்டு துவண்டு போகக்கூடாது.
கரடு முரடான பாதையிலே நாம் செல்ல வேண்டும் என்பதற்கு இவர்கள் ஒரு எடுத்துக்காட்டு தான். பிரியமானவர்களே, நம்மளை பலர் துன்பமே தேவையில்லை, மகிழ்ச்சியாக சுகமாக இருக்கணும்னு பார்க்குறோம். உதாரணமாக ஒரு விவசாயி, இந்த விவசாயி கடுமையாக உழைப்பவர். அவருக்கு ஒரு சின்ன ஆசை, என்னை போல் என் பையன் துன்பப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, அவனை நல்லா படிக்க வைக்கணும், என் மகன் சுகமாக வாழணும், அதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விவசாயி அதிகமாக உழைக்கிறார். என்ன பண்ணுறாரு, சின்ன வயசுல தன்னுடைய மகனை துன்பமே அவனுக்கு தெரியக்கூடாது, கஷ்டமே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக விடுதலை சேர்த்துறாரு. ஒரு ஹாஸ்டலில் போய் சேர்றாரு. அதுவும் ரொம்ப சொகுசான ஒரு ஹாஸ்டல், நல்லா 3 வேளை கறி மீன் முட்டை சாப்பிட்ற ஒரு நல்ல ஒரு ஹாஸ்டல் கொடுக்குறாரு. நல்லா படிக்கிறான், நல்லா சாப்பிட்றான், துன்பமே கஷ்டமே அவனுக்கு தெரியல. ஆனால் அங்கே அப்பா ரொம்ப கடுமையாக உழைக்கிறார், படிப்பு முடிக்கிறான், கல்லூரிக்கு செல்லுகிறான். இன்னும் தந்தை ரொம்ப அதிகமாக உழைக்கணும், ஏன்னா கல்லூரிக்கு நிறைய பணங்கள் செலவாகும். நிறைய கடுமையாக இரவும் பகலுமாக உழைச்சி அந்த பணத்தை எல்லாம் தன்னுடைய மகனுக்கு கொடுத்து கல்லூரியில் ரொம்ப சுகமாக சொகுசாக வாழ ஆரம்பிக்கிறான். இப்படி அவனுடைய வாழ்க்கையில் துன்பம் கஷ்டம் என்னன்னே தெரியாத ஒரு வாழ்க்கை மகிழ்ச்சியோடு ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்கிறான். இறுதியில் அவனுக்கு ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுக்குறார். வேலையில் போய் சேர்றான். தன்னுடைய தந்தையினுடைய கனவு பழிச்சிருச்சு. அவப்பா, நான் கஷ்டப்பட்ட மாதிரி என் பிள்ளை இனி கஷ்டப்படாது. ஒரு வேலை கிடச்சிருச்சு. அந்த வேலையில் கூட ரொம்ப குளிர்ச்சாதன அறையில் ஒரு ஏசி ரூமில் ரொம்ப குளிர்ச்சியாக உட்காந்துட்டு என் மகன் வேலை செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து பார்த்து தந்தைக்கு அவ்வளோ சந்தோஷம். 1 வருடமானது, 2 வருடமானது, மகன் படுத்த படுக்கையாக மாறிட்டார். காரணம், அவர் அவ்வளவு சுகத்தோடு வாழ்ந்தவர், எல்லாத்தையும் சாப்பிட்டு ரொம்ப சுகத்தோடு இருந்தவருக்கு சுகர் வந்துடுச்சு, பிபி வந்துடுச்சு, ஹார்ட் ப்ராப்ளம். படுத்த படுக்கையாக மருத்துவமனையில் இருக்கிறார். மீண்டும் தன்னுடைய தந்தை ரொம்ப உழைக்கிறார், பணத்தை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து மருத்துவமனையில் செலவு பண்ணிட்டு இருக்கிறார். தந்தையினுடைய கனவு என்ன ஆச்சு? தான் மகன் கஷ்டப்படக்கூடாது, துன்பப்படக்கூடாது, எல்லாம் ஜாலியாக இருக்கும்னு நினச்சாரு. ஆனால் அவன் கொஞ்சம் வயசுலேயே இப்படி படுத்து படுக்கை ஆகிட்டான், ஹார்ட் ப்ராப்ளம். தந்தை ரொம்ப கண் கலங்குறார். ஆனால் அவருடைய அப்பா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறாரு, ரொம்ப வேலை செய்கிறாரு, உழைக்கிறாரு. மகனுக்கு அந்த நேரத்தில் அந்த முதிர்ந்த வயதில் கூட ஓடி ஆடி தன்னுடைய மகனுக்காக அந்த மருத்துவமனையில் வேலை செய்கிறார். அப்போ அவருடைய உழைப்பு, அவர் கடந்து வந்த ஒவ்வொரு படிகளும் அவருக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுத்தது, அனுபவத்தை கொடுத்தது, மகிழ்ச்சி கொடுத்தது. ஆனால் தன்னுடைய மகன் வாழ்க்கை முழுவதுமே அந்த இன்பங்களே அனுபவித்தவன், துன்பத்தை பற்றி தெரியாமல் வாழ்ந்தவன். நல்ல உடல்நிலை இல்லை, நல்ல மனநிலை இல்லை, அனைத்து மக்களிடத்திலும் பாசமாக பேசுவது கிடையாது. இப்படி அவனுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. தன்னுடைய தந்தை ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்கிறார், நல்ல உடல் சுகத்தோடு இருந்தார். இது ஒரு சின்ன ஒரு நிகழ்வு தான். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? நாம் உழைத்தால் தான் நாம் நிம்மதியாக இருப்போம், நல்ல உடல் சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு இருப்போம். வாழ்க்கையிலே அந்த துன்பங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டும். எப்போவுமே சந்தோஷம் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல உடல் சுகம் கிடைக்காது, ஒரு பாசமான உறவுகள் கிடைக்காது, எல்லாத்தையும் இழந்தவர்களாகத்தான் இருப்போம். இன்றைய முதல் வாசகத்தில் எசாயாவின் புத்தகம் 66ஆம் அதிகாரம் 18 21 முடிய பகுதிகளிலே பாபிலோனிலிருந்து நாடு கடத்தப்பட்ட இஸ்ரேல் மக்கள் துன்பங்களை அனுபவித்தார்கள், கஷ்டங்களை அனுபவித்தார்கள். கடவுள் அவர்களோடு இருந்தார். மீண்டும் அவர்களுக்குள் பிரிவினை ஏற்படுகிறது. மொழியின் மூலமாக, கலாச்சாரத்தின் மூலமாக பிரிந்து வாழ்கிற இந்த மக்களை அனைவருமே கடவுள் வழி நடத்துவார். அவர்கள் துன்பங்கள் நிறைந்த அந்த நேரத்தில் கூட அவர்களுக்கு நல்ல பாதையாக அமைவார் என்று வெளிப்படுத்துவதாக இந்த முதல் வாசகம் அமைந்திருக்கிறது. இன்றைய 2ஆம் வாசகம் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரத்தில் தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், நேர்மையான வழியிலே செல்லுங்கள் என்று தூய பவுல் எபிரேயர் மக்களுக்கு கூறுகிறார். காரணம், அவர்கள் தளர்ந்து போய்விட்டார்கள், சோர்ந்து போய்விட்டார்கள். காரணம், அவ்வளவு துன்பங்கள், வேதனைகள், வலிகள், அவமானங்கள். இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்வதா என்று சொல்லி முடங்கி கொண்டிருந்தவருடைய வாழ்க்கையிலே தூய பவுல் இந்த கடிதத்தை எழுதி ஒரு புதிய ஒளியை கொடுக்கிறார். வாழ்க்கையிலே துன்பங்கள் உண்டு, கரடுமுரடான பாதையிலே செல்லுங்கள், தளர்ந்து போக வேண்டாம், துணிந்து செல்லுங்கள், நேரிய பாதையிலே செல்லுங்கள் என்று சொல்லி அறிவுரை கூறுவதாக இந்த 2ஆம் வாசகம் அமைந்திருக்கிறது. நற்செய்தியிலே கூட லூகாஸ் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 24 இடுக்கமான வாயில் வழியே வருந்தி நுழைய முயலுங்கள் என்று அழைப்பு விடுப்பதாக அமைந்திருக்கிறது. இடுக்கமான வாயில் வழியே வாருங்கள், இது இயேசு கொடுக்கிற ஒரு அழைப்பு.
அந்த பாதையில் தான் நமக்கு மீட்பு உண்டு, பரலோகம் உண்டு, நல் வாழ்வு உண்டு என்று வெளிப்படுத்துவதாக இந்த நற்செய்தி அமைந்திருக்கிறது. ஆண்டின் பொதுக்காலம் 21ஆம் ஞாயிறு இடுக்கமான பாதையிலே செல்ல நம்மை அழைக்கிறது. அன்பு நெஞ்சங்களை புரிந்து கொள்வோம். வாழ்க்கையிலே சுகம் கொடுப்பதை நாடிக்கொண்டிருக்கிற நாம், இன்பம் கொடுப்பதை நாடிக்கொண்டிருக்கிற நாம், எளிய பாதையிலே சென்று கொண்டிருக்கிற நாம், சிறு சிறு துன்பங்கள், வியாதிகள், வருத்தங்கள், கடன் பிரச்சனைகள், மற்ற மக்கள் நம்மீது சுமத்துகின்ற சுமைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு வாழ்வினுடைய இறுதி இலக்கை அடைய அந்த பாதையை தெரிந்து கொள்ள நாம் முயற்சி செய்வோம். இறைவன் நம்மோடு இருக்கிறார், நம்மை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கை நம்மில் அதிகமாக இருக்க வேண்டும். எனவே இந்த வாரத்திற்காக திருச்சபைக்கு நன்றி கூறுவோம், இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இந்த வாரம் முழுவதும் கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கப் போகிறார், துன்பங்களை தாங்கிக் கொள்ள சக்தியை கொடுக்க போகிறார், அந்த இடுக்கமான வழியிலே நடப்பதற்கு துணையாக இருக்க போகிறார். அதற்காக நன்றி கூறுவோம். ஜெபிப்போமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, ஏதோ இந்த நல்ல நாளுக்காக நன்றி கூறுவோம். ஒரு புதிய வாரத்தை ஆசீர்வாதத்தின் வாரமாக கொடுத்திருக்கிறேன். இந்த வாரம் நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் ஆசீர்வதியும், சந்திக்கிற ஒவ்வொரு நபர்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் பிறரோடு பேசுகின்ற பொழுது நல்ல வார்த்தைகள் பேசி எங்களுடைய உறவை கட்டி எழுப்ப எங்களுக்கு துணையாக வாரும் தெய்வமே. இதோ இந்த வாரத்தில் ஒரு நல்ல ஒரு சிந்தனை கொடுத்திருக்கிறேன். இடுக்கமான வழியிலே செல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். வழியும் உயிரும் வாழ்வும் நானே என்ற உமது வார்த்தையின்படி உம்மையே பின்பற்றி வாழ எங்களுக்கு ஆற்றல் தாரும் தெய்வமே. தெய்வமே, நாங்கள் உம்மை விட்டு பிரிந்து விடாமல் விசுவாசத்தில் வேரூன்றி வாழ இந்த திருச்சபையோடு இணைந்து ஜெபிக்க எங்களுக்கு ஆற்றல் தாரும். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும், உமது ஆவியால் நிரப்பும். ஆமேன்.